கைஸ், நம்ம அனிமி அரேனாங்கிற சேனல் பேரை மாற்றி அளப்பர் கேமிங்னு சேனலை மாற்றிருக்கோம். இப்போ நம்ம முத்துப்பாண்டி கூட தான் சண்டை போட போயிட்டுருக்கோம். சரி வாங்க போய் பார்ப்போம். முதல் நாள். ஏய் எவ்வளோ இருந்தாலும் வாங்கடா. ஏய் வாங்கடா. ஐயோ ஐயோ எங்கே இருக்கேன்? கெல்ட்டு போய் வீட்டில் இருக்கானா? முத்துப்பாண்டி வரேன்டா. ஐயோ ஏங்க சிசிடிவிலாம் வச்சுருக்காங்கங்க, பாருங்களேன். அந்த கேமரா நம்மளை பார்த்துட்டு இருந்தாலும் பார்ப்பாங்க. சரி நம்ம மேலே போவோம். இந்த தடவை கிளவி இல்லை, முத்து பாண்டியா. பாண்டியா ஹார்லிக்ஸ் பாண்டியா. சரி ஹஜ்ஜிக்கு கேவலப்படுத்துறது போ. இது முத்துப்பாண்டி கோட்டடி. எங்க முத்துப்பாண்டி போகிறான். சரி அவன் கிடக்குறான். அவன் ஒரு லவடி கப்பால். சரி நம்ம இந்த சைடு போய் இங்கே தேடுவோம். அதாவது கீ இருக்குது. சரி அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை இது எதுக்கு திறந்து ஒன்றுமே இல்லை, அப்போ எதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. கீழே வேறு ஏதோ சத்தம் கேட்குது. நல்ல வேலை முத்துப்பாண்டியா இல்லை, ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் பிரச்சனையாக இருக்கும். சரி நம்ம இங்கெங்கேயும் எதுவும் கிடைக்காது. முத்துப்பாண்டியா இல்லாததுனால நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம என்ன சத்தம் போட்டாலும் அந்த கில்ட்டு பயிலுக்கு எதுவும் கேட்காது. இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்குது. பேடுலாக்கி. சரி என் செக்யூரிட்டிக்கு வேணும். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன க்ரோபார் வேணுமா? சரி அப்புறம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? இதெல்லாம் ஒன்றும் தேடி கண்டுபிடிக்க தான் பிரச்சனையே. பெட்ரூம் இங்கே தான் இருக்கும். சரி இங்கே ஒன்றும் இல்லை. ஓச்சா டோர் லாக். டோர் லாக். ஓகே ஒன்றும் இல்லை. ஸ்டன் கன். முத்துப்பாண்டி வாங்க 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 சார் வாங்க. சரி அந்த கில்ட்டு பையன் வரக்குள்ளே நம்ம இங்கே எங்கேயாச்சும் போய் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம திறந்து வச்சிருந்தோம்ல, இங்கே தான் இருக்கும். சரி தூக்கி போட்டு போவோம். க்ரோபார் கச்சா. க்ரோபார் கிடச்சிருச்சு. சரி அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு போவோம். இந்த ரூமை திறப்போம். மறுபடியும் பெட்ரூமா? எப்படி இருந்தாலும் இந்த ரூம்லேயும் ஒன்று இருக்காது. இது மாதிரி இடம் அச்சா. இங்கே இந்த இடத்துல க்ரோபார் ஒன்று ஓப்பன் பண்ணல. இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு. இங்கே போய் இதை ஓப்பன் பண்ணுவோம். கட்டிங் பிளேயர் சோப்பு. அப்போ நம்ம இங்கே போயிட்டு இதை வெட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ தள்ளி இங்கே தான் வெட்டுற மாதிரி இருக்கும். வட ஓகே கனெக்ஷனை கட் பண்ணிட்டோம். இது போதும். இதுக்கு மேலே ஸ்டன் கன் எடுத்துக்குவோம். அந்த கழட்டு பையன் வந்தாலும் வருவான். எங்கே 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 ஒன்றும் இல்லை. க்ரோபார் மாட்டு எடுத்துக்கலாம். இங்கேயே போடுவோம். வாடா டேய், வாடா டேய், கழிச்சு பால டேய் டேய் வாடா. எங்கெங்க இருப்பான்? எரிச்சலாகுது. நீ வர மாட்டியா? இப்போ நான் வரேன்டா. கீழே நான் வரேன். எங்கே இருக்கேன்? இங்கே எங்கேயாச்சும் இருக்கான். நான் இங்கே இல்லை. கக்கோஸ் இங்கே எதுவும் இல்லை. போட் கீ இருக்குது. அச்சா இங்கே ஒன்றும் இல்லை. அப்படியே போவோம். அவனா வரும். பிஜிஎம் போடுவோமா? வேணாம், தப்பாயிரும். எங்கடா இருக்க? வாடா சீக்கிரம். வர்றாங்க. இந்த வீடு எனக்கு தானே? பார்த்தீங்களா? அந்த வீடு எனக்கு தான். அவனே ஆமான்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்? சாவி மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. சரி போய் நம்ம மேலே போய் எங்கேயாச்சும் தான் இருக்கான்னு பார்ப்போம். செக்யூரிட்டி கீழே இல்லை. இவன் நம்ப முடியாது. ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணி வச்சுட்டு இங்கே போட்டுட்டு போகலாம். இப்போ போகலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே அந்த மாதிரி வீடியோவில் இது ஓடாத மக்களையும் மன்னிச்சிடுங்க. ஐ எம் வெரி சாரி. மேலே அங்கே இது இருக்கா? ஸ்டன் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சேஃப்டி தான். வந்தாலும் வருவான். மேலே ஏறி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கேசோலின் போட் எஸ்கேப் வேணால் பண்ண நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. இங்கே தான் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. ஐ திங்க் வெப்பன் கீ. எஸ் இட்ஸ் எ வெப்பன் நினைக்கிறேன். அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். சரி கீழே போவோம். அப்படியே எங்கே இருக்கா கட்டிங் பிளேயர்? இப்போ போய் செயினை கட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த பாடி உள்ளேருந்து வெளியே உழுகும்ல, அந்த இதுதான் நினைக்கிறேன். அதுதான் கட்டிங் பிளேயர் முன்னாடியே கிடச்சது நல்லா தான் போச்சு மக்களே. கட் யாருடா நீ? என்னங்க இது? என்ன எழுவு கருமாந்திரம் அது? ஏதோ திருடம் போல. இப்படி கிடக்குற ஜாலியாக இருக்க போல. ஜாலியாக இருக்க. நான் அவனே மறைஞ்சிட்டான். போட்கி நம்ம போட் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வாய் வேறு குளருது, அதுதான் பிரச்சனையே. ஸ்டன் கன் ஞாபகம் வச்சுங்க. வெப்பன் கீ இருக்குது, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அது
சரி அப்படியே இன்சைடை போவோம். இங்கே யாரும் இல்லை. மறுபடியும் வரான். முத்து பாண்டிய, இந்த வீடு எனக்கு தானே? ஆமாங்கிறாங்க பாருங்க மறுபடியும். இதான் தாத்தா பாசம். ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, வெரி குட். பாடியை பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க, மறைய போகுது. பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான், சேஃப் கீ கிடச்சிருக்குது. சூப்பரே. கீழே போவோம். கீழே போட்டுருவோம். போட்டு இங்கே என்ன இருக்குது, என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, அப்புறம் இந்த ரூம் வேணாம். இந்த ரூம் கொஞ்சம் வில்லங்கமான ரூம். அப்புறம் வேறு இந்த ரூம். இங்கே பேட்லாக் இருக்குது. எடுத்துகிட்டு அப்படியே கீழே போய் போட்டுற வேண்டியதான். போட்டுருவோமா? போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா? சரி, போய் அங்கே கீழே போய் போட்டுடலாம். என்னத்துக்கு இங்கே சீல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி, அப்படியே இப்படி போகிறோம். இப்படி இந்த டோரை சாத்துறோம். இப்படி கீழே வரோம். பேட்லாக்கை ஓப்பன் பண்ணுறோம். அந்த பட்டனை அழுத்துறோம். நம்ம வேலையை முடிகிறோம். ஓப்பன். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இது பேட்லாக் எடுத்து எங்கேயாச்சும் போய் போட்டுன்னு வந்துடலாம். நம்ம அச்சா இங்கே போட்டுருவோம். போட்டு அவன் வந்தாலும் வருவான். ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட். கெழுத்து பையன் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க. சரி, இங்கே மேலே போவோம். மேலே போய் நமக்கு நிறையா வேலை இருக்குது மக்களே. இங்கே போயா இங்கே சூப்பரி. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அச்சா, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டோர் அப்புறம் பார்ப்போம். உள்ளே என்ன இருக்கும், ஏதாவது இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். பாடிக்கு எந்திரிச்சிருச்சா? பாடிக்கு உயிர் வந்துருச்சா? நம்ப முடியாதுங்க. இதை உயிர் வந்து டக்குன்னு போட்டு அடிச்சு போடுவேன். அதனாலேயே நம்ம பிரச்சனை. கிளவி இல்லாத நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. ஹேண்டு வீலு சூப்பரை அப்படின்னு நிறைய கிடைக்கிது மக்களே. இது மாதிரி நம்ம நிறைய கெச்சா பரவாயில்ல. இது ஓப்பன். ஓகே, கீழே போவோம். கீழே போய் ஹேண்ட் வீலை சுற்றுவோம். சரி, இந்த இடத்துல தானே சுற்றணும். இங்கே எஸ் போட்டு சுற்று உருட்டிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் கிளம்புங்க. கையில் வேறு கன்று இல்லை, ஒன்றும் இல்லை. மாட்டினோம், சிக்கன் தான். ரெஞ்ச் இருக்குது, க்ரோபார் இருக்குது. எடுத்து மண்டையில் போட்டுடலாம். வாடாடே, எங்கடா இருக்க? ஐயோ, வந்தாலும் வருவாங்க, நம்ப முடியாது. ஓகே, டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் சார் மக்களே. அதுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டன் கச்சிச்சிடா. இப்போ வாடா டேய், இப்போ வாடா நீ, இப்போ வாடா முஞ்சா வாடா டேய் ஹெல்த் பாயிலை. சரி, நீ இருமத்தியும் விருந்து இரு. மறுபடியும் போயிட்டு பிரச்சனை தான் ஆகும். இங்கே இருக்கிறான் தாத்தா. இந்த வீடு எனக்கு தானே? பார்த்தீங்களா? இத்தாங்க மறுபடியும் ஆமான்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? தாத்தாவும் பாட்டியும் எனக்கு சொத்து எழுதி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே இதெல்லாம் எதுக்கு? டோர் லாக்கு போடு. இது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இவனை இந்த ரூமில் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இவன் இந்த ரூமில் லாக் பண்ணி வச்சா பரவாயில்ல, அவன் எங்கே ஸ்பான் ஆகிறானே தெரிய மாட்டேங்குது. க்ரோபார் இருக்குது, இது இதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஏதாச்சும் போட்டு உடைக்க வேண்டியதான். இங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன். டோர் ஹேண்டில் சாவி எல்லாம், அது அந்த 2 மட்டும் இருந்தால் போதும். ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போவோம். அதுதான் நம்ம சேஃப்டி. ஓகே, இங்கெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே போவோம். கீழே போய் அங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ரூமு சித்திரவதப்படுத்துகிற ரூமுங்க. பேட்லாக்கி இது எதுக்கு யூஸ் ஆகுது? அவ்வளோதானே. போட் எஸ்கேப்பா இல்லை டோர் எஸ்கேப்பா? இங்கே ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம் பண்ணலாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி, அப்போ பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் வேணால் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோம். பேட்லாக்கி கிடச்சிச்சு. இது இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து அவ்வளோதான். எங்கள் டோர் ஹேண்டில் மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்க, நாம் ஜெயிச்சிடலாம். நம்ம வந்துட்டு இந்த கேம் போட் கீ இருக்குது.
இங்கேயே போட்டுருவோம். போட் எஸ்கேப் நம்ம பண்ண வேணாம். டோர் எஸ்கேப் இன்னும் ஹேண்டில் மட்டும் கிடச்சா போதும். அதில் பேசாமல் நம்ம இந்த எஸ்கேப் டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன தெரியுங்களா, அதாவது ஒரே டே, அதாவது ஃபஸ்ட் டேலேயே இந்த இதை வந்துட்டு நம்ம முடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஏய் நீ நல்லாவே இருக்க மாட்டேங்குது. குசும்பு பார்த்திங்களா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே. 2ஆம் நாள். ஏன் எடுத்து நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுறா. ஹலோ டே எடிட்டர், நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏதாவது தெரியுமா உனக்கு? எடிட்டர் நம்ம மானத்தை வாங்கிட்டான் மகளே. பரவாயில்ல, உனக்கு சம்பளத்தை கட் பண்ணிட வேண்டியதான். முத்துப்பாண்டி வேறு வரான், நம்ம மேலே ஏறிக்கும். அடுத்து டே 3 ஆகிடுவேன். நான் வம்பாயிரம். ஸ்டன் கன் இங்கே, ஸ்டன் கன் ரைஃபிள் எதுவும் ரைஃபிள், அது ஷார்ட் கன்னு. ரைஃபிள் எதுவுமே இல்லை. போச்சு எனக்கு தெரிஞ்சு முடிச்சிடான்னு தான் நினைக்கிறேன். இங்கே இருக்குது. வாடா இப்போ வாடா சித்தப்ப வருவாங்க, வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். கேள்ட்டப்ப எனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கே இருக்கான்? சரி இங்கே அவ்வளோதான். வாடா தாத்தா, இந்த வீடு எனக்கு தானே. பார்த்தீங்களா, மறுபடியும் அது ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை சொல்லிட்டான் இந்த வீடு எனக்கு தான்ட்டு. தாங்க பாசங்கிறது என்ன. இங்கே டோர் ஹேண்டில் நம்மளை ஜெயிச்சிட்டோம் மக்களே, நம்ம ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வி won and thanks for watching. See you guys in the next video. And அது வரைக்கும் வரட்டா மக்களே.